ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸோ இன்றைக்கி செமிஃபைனல்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஸோ உண்மையாலே ஒரு தரமான செமிஃபைனல்ஸ் காத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ என்னப்பா ரெடியா? ஸோ தோக்கா ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, முதல்ல டாஸை வின் பண்ணிட்டு நல்ல ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற வழியாக பார்க்கணும், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஆட போகிறோம். ஸோ கொஞ்ச நாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான நாக் ஆடணும். செமிஃபைனல்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வேஸ்ட் நம்ம கேப்டனாக இருக்குதே. ஸோ முதல் பந்து ஒரு நல்ல ஒரு டிரைவ் மூலமாக ஒரு சிங்கிள் ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மேட்ச் 50 அடிப்போமான்றது தெரியல, கண்டிப்பாக அடிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், டாட், நல்ல பால், நல்ல டாட்டு. ஸோ திருப்பி டாட்ஸ், நல்ல ஸ்ட்ரோக்ஸ் தான் ஆடிட்டு இருக்கணும். ஆஃப்டர் ஷாட் போல் முதல் ப்ரோ அவுட்டுங்க. கதம் செமிஃபைனல்ஸில் ஒரு ரன்னுக்கு அவுட்டுங்க. நம்ம டீம் எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. 133 தான் அடிச்சிருக்காங்க. இந்த ரன்ஸை 20 ஓவர்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுலாம், அதுவும் இவங்க அடிக்கி டிஃபெண்ட் பண்ணுறது ஸோ டஃப். ஸோ நம்ம 7 பவர் பிளேக்கு அப்புறம் பவுலிங் போகிறது தான் நல்லது கைஸ். இதுக்கு முன்னாடி போட்டு நம்மளும் ரன்னை கொடுத்தோன்னா தட்ஸ் ஆல். இப்போ தான் ஒரு விக்கெட் போயிருக்கு. ஸோ ஒரு விக்கெட்லேயே தான் இருக்குது. 36 ரன் அடிச்சிட்டாங்க, 47 ரன், ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். 50 ரன் பக்கம் போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பவுலிங்க்கு வந்திருக்கோம். ஸோ இறங்கி வந்திருக்காரு, முதல் பந்து அவுட்டுன்னு நினைக்கிறேங்க. ஜஸ்ட் ஒன் பிச்சுங்க. ஷிட், ஒரு விக்கெட் தாங்க எடுத்திருக்கோம், விக்கெட்டே எடுக்கலை இன்னும். 6 ஓவர் 48 அவங்களுக்கு இனஃபானதான். இப்போ தூக்கி விட்டுருக்காரு, அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பவுண்ட்ரி போது. தேவையான சுச்சுவேஷன்ஸில் இங்கே ரன்னை லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆரம்பமும் சரியில்லை, எண்டிங்கும் சரியில்லைங்க. பேட்டிங்கும் நல்லாவே ஆடல நம்ம. ஸோ பவுலிங்கும் ஒழுங்காக போடல. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். ஸோ அடுத்த பந்து கொஞ்சம் தூக்கி போடுவோம். தூக்கியே அடிக்க மாட்றாங்க, சேஃபாக ஆடுறாங்க. ஏன்னா ரன்னு தேவையே கிடையாது ரொம்ப. ஸோ அதனால் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸே போதும்னு தான் நினைக்கிறாங்க கைஸ். எப்படியாச்சும் ஒரு கப்பை அடிக்கணும் கைஸ். கப்பே அடிச்சது முதல் தடவை செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கரியர் மோட்லேயே. ஸோ டபுள் ரன்ஸ், ரன் அவுட் கூட ஆக மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸோ அடுத்த ஓவர் நம்ம போடுறோம். இறங்கி வச்சிருக்காரு, தூக்கி விட்டார், அவுட்டுன்னு நினைக்கிறாங்க. ஃபீல்டர் இருக்கார், அடா ப்ரோ, 1 பிச்லேயே போகுது. ஸோ கைஸ், நம்ம ஓவர் போடவும் பயமாக இருக்குது. மற்ற வெளியில் கொடுத்தா திடீர்னு 20 ரன்லாம் கொடுக்குறாங்க கைஸ். ஸோ 74 வந்துட்டாங்க 12 ஓவரில். இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போட்டால் தாங்க கைஸ் விக்கெட்ஸ் எடுத்தால் தான் நம்மளால் மேட்சுக்குள்ளே இருக்க முடியலன்னா சோலி முடிச்சு. டாட் பால்ஸ் பற்றி கவலையே பட மாட்டுறாங்க, தூக்கியும் அடிக்க மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், டாட் பால்ஸ் ஆடுறாங்கன்னா டக்குன்னு அடிச்சு விட்டு டபுள் ரன்ஸ் வர்றாங்க. ஸோ இப்போ பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு, அதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. 6ங்க ஏங்க, அவுட் ஆஃப் த பார்க் 6 அடிச்சிருக்காருங்க. இதெல்லாம் தேவையே இல்லாத ரன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி இறங்கி வந்துருக்காரு, இன்னொரு 6. ஸோ 88 ரன்ஸ் ஃபார் 3 விக்கெட்ஸில் இருக்காங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாத நிலையில் இப்போ நம்ம இருக்கோங்க. அநேகமாக செமிஃபைனல்ஸை தோக்க தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த லீகில் கடைசி மேட்ச் ஆடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஈவன் தோ ஒரு சின்ன ஹோப் இருக்குது கடைசியில். ஸோ ஏன்னா இந்த ஒரு ஓவர் ஃபுல்லாக நல்லா போட்டோன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும். ஸோ இன்னும் 3 ஓவர்ஸ் இருக்குது. 3 ஓவர்ஸில் அவங்களுக்கு 14 ரன்ஸ் தான் தேவை. இன்னும் இந்த ஓவரில் வேறு ஒரு பால் இருக்குது. நோ பால் கைஸ். ஓகே, விட்டார் ஃப்ரீ ஹிட்டை விட்டார். வாப்ரோ அதே மாதிரி 2 பால் டாட் பால் எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் 2 ஓவர்ஸில் 14 ரன்ஸ் அந்த மாதிரி தேவையாக இருக்கும். டாட் பால் சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு டாட் பால். ஒரே ஒரு டாட் பால் சூப்பர் ப்ரோ, வைடு ப்ரோ. ஸோ இன்னும் ஒரே ஒரு டாட் பால் கைஸ். ஒரே ஒரு டாட் பால் எடுத்துகிட்டோன்னா ஏதாச்சும் நம்ம டீம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இதான் நம்மளோட கடைசி ஓவர் வேறு இந்த இதில். ஸோ கைஸ், எஸ், டாட் பாலுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ். இப்போ லாஸ்ட் 2 ஓவர்ஸில் ஐ திங்க் ரொம்பலாம் தேவையில்ல, 12 ரன்ஸ் தான் தேவைன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல கைஸ். ஸோ நம்ம தான் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இந்த ஓவரை ரன்னே கொடுக்கலங்க. 9 ரன்ஸ் தான், 131 தான் அடிச்சிருக்காங்க. வேற மாதிரி வின்னு செமிஃபைனல்ஸில். சூப்பரான வின்னுங்க. இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஸோ கைஸ், ஒரு தரமான வின்னு, அழகாக டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கோம் கைஸ். வி ஹாவ் மூவிங் டு த ஃபைனல் கைஸ். ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். இதை விட என்ன வேணும் கைஸ்? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் அவர் கரியர் ரிமோட் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கோம் ஒரு லீகில். ஸோ தரமான ஒரு செய்கை. ஸோ ஃபைனல் வந்து நம்ம ஹைதராபாத் பூம்ஸ் கூட தான் விளையாட போகிறாங்க கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பல லீக்ஸ் இருக்குது, பங்களாதேஷ் லீக், இந்த மாதிரி பல இது இருக்குது. பட் இந்த லீகோட ஃபைனலை ஜெயிப்போமா? ஸோ என்னாலே நம்ம முடியல கைஸ். மொதல் தடவை ஃபைனல்ஸ் வருவோம். நான் கிட்டத்தட்ட ஹோப்பே விட்டுட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம டீம் அழகாக அந்த 10 ரன்னை டிஃபெண்ட் பண்ணி என்ன மாதிரி ஒரு வின்னு கைஸ். ஸோ இப்போ டாஸ் வந்திருக்க ஹெட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ யார் டாஸை ஜெயிக்கிறா? டாஸ் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பட் நம்ம தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறோம். திருப்பி டிஃபெண்டிங் கம்ஸ் டு அஸ். ஸோ ஆனால் இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சா தான் கைஸ் ஒரு பெருமையான அந்த ஒரு கப்பு கிடைக்கும் கைஸ். ஓகே, நம்ம நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை முதல்ல கொடுக்கணும். அப்போ தான் நம்மளாட முதல் பந்தே பிரேவான ஒரு ஷாட் நம்மள்ட்ட வந்து நேராக பவுண்ட்ரிங்க. அங்கே ஆள் இருந்தார் ஃபைனல்ஸு, பட் தூக்கி விட்டாருங்க நேராக பவுண்ட்ரி. என்ன ஷாட்! ஸோ அவங்க பெரிய கேப் இருக்குது, அங்கேயும் தூக்கி விட்டார். 6 போயிடுச்சுங்க, இல்லை பவுண்ட்ரி. ஸோ சூப்பரான அந்த தலைக்கு மேலே தாங்க அடிச்சுட்டு இருக்கோம். பக்கத்துலேயே தான் நிறைய ஃபீல்டர்ஸ் இருக்க நிலையில் தூக்கி மண்டைக்கு மேலே அடித்து பல பவுண்ட்ரிஸை சேர்த்து நம்ம டீமுக்காக ஜெயிச்சு கொடுக்கணும் இந்த மேட்ச். ஆஸ் அ கேப்டனாக நம்ம முதல் தடவை ஃபைனல்ஸ்க்கு வேறு வந்திருக்கோம். எடனாதர் பவுண்ட்ரிங்க, 3 balls 12 runs. வாட் அ பேட்டிங்க, என்ன மாதிரி பேட்டிங்கு. ஸோ திருப்பி இன்னொரு ஸ்கூப் ஷாட்டுங்க, என்ன கரண்டி ஷாட்டு ஏபிடி வில்லியர்ஸோட. ஸோ என்ன மாதிரி என்ன மாதிரி பேட்டிங்க. ஸோ சூப்பரான பேட்டிங், வித்தியாசமான ஷாட். பட் அதுவும் 6ங்க. என்ன ஷாட்! அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வே டு 50 கைஸ். ஒரு 50 போட்டு சரியாந்திர ஒரு பேட்டிங்கோட தான் கைஸ் ஃபைனல்ஸ் போலிங்க்கு போகணும். ஸோ அந்தளவு நம்ம நல்ல பேட்டிங் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவுட் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் ரன்ஸ் சுத்தமாக அடிக்க மாட்டுறாங்க நம்ம டீமு. ஸோ வி ஹாவ் டு புட் அன் எஃபர்ட். அட்லீஸ்ட் ஒரு 50 runsனாச்சும் டெஃபினட்டாக அடிக்கணும், இல்லை 45 runs அந்த மாதிரினாச்சும் அடிக்கணும். ஸோ டெஃபினட்டாக 40 மேலே அடிக்கணும் கைஸ். எட்டனானது சூப்பரான டாட்ஸ் ஆடிட்டு இருக்கோம். பட் இங்கே இன்னொரு பெரிய பவுண்ட்ரிங்க, அழகான ஷாட்டிங்க. சூரியகுமார் யாதவ், ஏபி டிவிலியர்ஸ் எல்லாத்தையும் கலந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் கைஸ். இங்கே சரியாந்திர பேட்டிங் ப்ரோ. கிரவுண்டட் ஷாட்லலாம் பவுண்ட்ரி போகுது. வாட் டு சேங்க, கிரவுண்டட் ஷாட்லலாம் பவுண்ட்ரி போகுது. ஸோ சூப்பர் ஷாட். திருப்பி சூரியகுமார் யாதவ் ஷாட்டுங்க. அவங்க வாயை வலிக்குது, எத்தனை தடவை கத்திகிட்டே இருக்குது. நம்ம இன்னும் சிங்கிளே ஓடலை கைஸ், சிங்கிளே ஓடலை. ஒன்லி டாட் பால்ஸ் பவுண்ட்ரிஸ் இதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஸ்கூப், அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கிறதுனால டாட், இறங்கி வந்து ஒரு டாட். கொஞ்சம் நொடில் டாட்ஸ் ஆடினா தான் நம்மளால் கொஞ்சம் ப்ரெஷராக கம்மி பண்ணி நீட்டாக ஆட முடியும், இல்லைனா அவுட் ஆயிடுவோம் கைஸ். அவர் இன்னும் பேட்டிங்கே ஆடலைங்க பாவம். அவரை பிடிச்சிக்கிட்டு அவர் இப்போ தான் 10 ரன் அடிச்சிருக்காரு. நம்ம பாருங்கள் 38 ரன் அடிச்சு வச்சுருக்கோம். அகெயின் பொறுமையாக ஆடினா தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியும். இந்த தடவை நல்ல பிரேவான தூக்கி விட்ட ஷாட். ஃபைன் லெக் தலைக்கு மேலே இன்னொரு பவுண்ட்ரிங்க. ஸோ சரியாந்திர பேட்டிங்க, சூப்பர் பேட்டிங்க ஃப்ரம் பஸ். ஸோ 46ல் இருக்கும், 1 shot to go. ஸோ வந்துருச்சுங்க 56ஓட வந்துருச்சுங்க 50. இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு? இன்னொரு பிரம்மாண்டமான 52 runs இன் திஸ் ஃபைனல்ஸ். ஸோ ஒரு மாசான 50க்கு அப்புறம் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ. சோலி முடிச்சு. ஸோ கைஸ் அவுட்டா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்ம நோ கொடுத்துட்டோம் கைஸ். மேபி அவுட்டாக கூட இருக்கலாம். பட் 50 அடித்த கையோட இங்கே நம்ம அவுட்டாக இருக்கோம் கைஸ். நெக்ஸ்ட் பாலே ஸோ எவ்வளோ அடிக்கிறாங்கன்னு தெரில கைஸ். ஒரு 160 நல்ல டார்கெட்டாக இருக்கும். ஸோ 156 தான் அடிச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம இவ்வளோ அடித்தோம் 156 தான். நம்ம சீக்கிரம் அவுட் ஆயிருந்தோன்னா மேபி ஃபுல்லாக அளவு தானே போயிருக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பேட்டிங் நல்லா ஆடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் 5 runs. ஸோ இப்போ நம்ம போலிங் போட போகிறது கிடையாது. பவர் பிளேக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளால் நல்ல பர்ஃபார்மன்ஸை கிவ் பண்ண முடியும். 1 wicket தாங்க கைஸ் எடுத்திருக்காங்க. 5 overs 44 for 1. ஓரளவு டீசெண்டாக ஆடிருக்காங்க கைஸ் பேட்டிங் டீமு. ஸோ கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தாங்க கைஸ். 2 wicketங்க. சூப்பர் 2 wicket எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பவர் பிளே முடிஞ்ச கையோட போலிங்க்கு வந்திருக்கோம். எல்லா ஃபீல்டரையும் தூக்கி வெளில போட்டு அழகாக டக்கு 4 wicket எடுத்து போட்டு ஃபைனல்ஸை ஜெயிச்சுட்டு கப்பை தூக்கிட்டு போகணும். ஸோ என்ன வேணால் நடக்கிறாங்க கைஸ். கொஞ்சம் ப்ரெஷர் ஆகாமல் போகணும். ஏன்னா இப்போயே அவங்க நல்ல சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. 6 over 45 அதுவே அவங்களுக்கு போதும். ஸோ இறங்கி வந்திருக்காருங்க, தூக்கி விட்ட ஒரு ஷாட். வந்தால் முதல் பந்தே பவுண்ட்ரிங்க. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நம்மளை அடிக்கிறதே அவங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷம்னு தெரியல. ஸோ தூக்கி அடிச்சுட்டாருங்க. இப்போ ஒரு ஃபீல்டில் தூக்கி அங்கே போட்டு வச்சுருக்கோம். இப்போ எங்கே அடிக்கிறாருன்னு பார்ப்போம் கைஸ். இப்போ எங்கேயுமே அடிக்க முடியாது. நேராக அடித்தாருன்னா நேராக கையில் விழுவும். பார்ப்போம் கைஸ். நேராக தான் கைஸ் அடிச்சிருக்காரு. கையில் உழுதா? நேராக தான் கைஸ் அடிச்சிருக்காரு. பட் பிளாக் போர்டுக்கு பின்னாடி அடிச்சிருக்காரு கைஸ். இந்த பந்து பவுண்ட்ரி. நம்ம என்ன பண்ணோமோ அதை அப்படியே நமக்கு திருப்பி தராது கைஸ். ஸோ என்னங்க போங்க, வலிசையாக ரன்ஸ் லீக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இறங்கி வந்திருக்காரு. அவுட்டா? சின்ன கேப்புங்க, 1 pitchங்க. ஐயோ அந்த கேப்பில் போய் 1 pitch விழுது.
கைஸ் 60 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ தூக்கி விட்ருக்காரு, அவுட்டுங்க. சூப்பர் கேட்சுங்க. ஃபைனல்ஸில் என்ன மாதிரி ஒரு கேட்சுங்க, சூப்பரான ஒரு கேட்சு, தரமான கேட்ச் மூலமாக அந்த ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ எட்ட நடத்துகிற பால் சிங்கிள் தாங்க, 75 for 3. இன்னும் 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டோன்னா அழகாக நம்ம மேட்சுக்குள்ளே வந்துடலாம் கைஸ். ஸோ தட்டி விட்டு சிங்கிள் வர்றாங்க கைஸ். ஏன்னா அங்கே நமக்கு ஃபீல்டர் வைக்கல, ஏன்னா தூக்கி அடிக்கிறாருன்னு. ஸோ திருப்பி தூக்கி விட்டுருக்காரு, அவுட்டுங்க. ஐயோ, கேப்பில் பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. சாரி 6 அடிச்சிட்டாரு. ஸோ தேவையான ரன்ஸ் இங்கே அடிச்சு கொடுத்துட்ருக்காரு. இங்கே என்னங்க இது 1 பிச்சிலே போகுது, புரியவே இல்லைங்க எனக்கு. திருப்பி அதே இடத்துல 1 பிச்சிலே போகுது கைஸ். நல்ல ஒரு டாட் பால்ஸ் கைஸ், நல்ல ஒரு டாட் பால். ஸோ 120 கைஸ், 10 runs per over ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் 30 ரன்ஸ் தாங்க கைஸ் தேவை. இன்னும் நமக்கு எவ்வளோ பால் பண்ண வேண்டியது இருக்குது, பட் 30 ரன்ஸ் தான் தேவை. ஐ திங்க் we are going to lose-ன்னு நினைக்கிறேன் கைஸ். லூஸ்லாம் பண்ணோன்னா அப்புறம் அளவுதாங்க கைஸ். அடுத்த லீகே நம்மளால் உருப்படியாக போக முடியாது. நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல டாட் பால் கைஸ். 18th ஓவரா, 15th over 151 கைஸ். ஸோ மேட்சை முடிச்சிட்டாங்க இங்கேயே. இன்னும் ரொம்பலாம் தேவையில்ல கைஸ், இன்னும் ஒரு 4 runs தான் தேவை. இப்போ இதோ முடிச்சிட்டாரு கைஸ் ஃபுல் மேட்சையும் இறங்கி வந்து. தட்ஸ் ஆல் தே ஹேவ் ஒன் கைஸ். நமக்கு லக்கு கிடையாது. ஆர்சிபி பலமுறை தடவை வந்திருப்பாங்க, பட் இப்போ தான் உண்மையாக அந்த ஒரு வழி புரியுது. பட் தே ஹேவ் ஒன் கைஸ். அவங்க என்ன நல்லா பண்ண முடியுமோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பவுலிங் நம்ம டீம் ரொம்ப சொதப்பியிருக்காங்கன்னே சொல்லணும். 156 கம்மியான டார்கெட் தான், பட் இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். ஒரு கடைசி ஒரு மட்டும்னாச்சும் போயிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் கப்பு. பட் நல்ல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தோம். இந்த ஒரு லீக்கில் தான் நம்ம மொதல் தடவை ஃபைனல்ஸ்க்கு வந்தோம். ஸோ எல்லாமே இந்த ஒரு இதில் தான் நடந்துச்சு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தணும், பட் பவுலிங் சரியாக போடல கைஸ். ஸோ கைஸ், அப்படிலாம் ஃபெயில் பண்ணிகிட்டு இருப்பேன்லாம் நினைக்காதீங்க. பட் கஷ்டமாக தான் இருக்குது ஃபைனல்ஸ் தோற்றதுக்கு. பட் நெக்ஸ்ட் லீக்கு நம்ம அழகாக மூவ் பண்ணி அதில் கப்படிக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பலாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல. ஸோ ஆரம்பிக்கலாங்களா கைஸ், நெக்ஸ்ட் லீக் வந்து பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஸோ அதோட இது வந்து நெக்ஸ்ட் இதில் தான் கைஸ் நெக்ஸ்ட்டு எபிசோடில் தான் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அந்த லீக்கில் நம்ம இந்த லீக் யூ ஹேவ் மாஸ்டர் டிசிடியூன்ட்டி 2 சார் வந்திருக்கு. ஃபைனல்ஸ் மட்டும் வந்ததுனால. ஸோ பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தாங்க ஆட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.